ஸ்ரீ ஆகனேய புராணம் தருகிறமான துலாக்கார மகாத்மியம் 25வது அத்தியாயம். காவேரி கமண்டலத்தினின்று வெளியில் புறப்பட்டது. இவ்வாறு அகஸ்திய முனிவர் தீர்த்தரூபிணியான காவேரியை தமது கமண்டலத்திலே எடுத்துக்கொண்டு லோபமுத்திரை என்ற ஸ்ரீ ரூபமாய்க் கொண்ட அக்காவேரியையும் தன்னுடன் அழைத்து கொண்டு இமயமலை நின்று தென்திசையை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அம்மலையிலே தவம் செய்து கொண்டிருந்த சகல முனிவர்களும் இவர்களை நமஸ்கரித்து காவேரியிடத்தில் பிரார்த்தித்தனர். தாயே, நாங்கள் எல்லோரும் தங்களுடைய திருமண வைபவத்திலே அங்கு எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஹரியினிடத்தில் எங்களுக்கு மோட்சமளிக்க வேண்டும் என்று முறையிட்டோம். அப்பொழுது ஹரியானவர் எங்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் காவேரியானவள் எங்கு நதியாக பெறுகிறாளோ அங்கு சென்று அவளுடைய தீர்த்தத்தில் ஸ்நானம் அடைந்தால், மேலும் அந்த தீர்த்த கரையிலேயே வசிப்பீரேலானால் தங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஆசி கூறினார். ஆகையால் இப்பொழுது எங்களுக்கு மோட்சம் அடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, காவேரியும் அவர்களை நோக்கி, ஓ முனிபுங்கவர்களே, இப்பொழுது என் கணவரான அகஸ்தியமாமுனிவர் தென்திசைக்கு சென்று சக்ஷகிரிக்கு செல்கிறார். அங்கு யான் காவேரி என்ற மகா புண்ணிய நதியாய் பெருகப் போகிறேன். அங்கு தாங்கள் அனைவரும் வந்து எனது தீர்த்தத்திலே முறையோடு ஸ்நானமாடி அக்கரையிலே வசித்து கொண்டிருங்கள். தங்களுக்கு மோட்சமடைய செய்விக்கிறேன் என்று கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரிஷிகள் வேத கோஷங்கள் முழங்க ஹரிச்சந்திர மகாராஜனிடம் கூறியபடியே காவேரி கமண்டலத்திலிருந்து புலப்படுவதற்காக அந்த சுபலகணத்தை எண்ணிக்கொண்டு அகஸ்தியமாமுனிவரை பின்தொடர்ந்தனர் அனைத்து ரிஷிகளும். அகஸ்தியரும் விந்தியகிரியை அடைந்து அதனை தனது கையால் தட்டி, ஓ கிரிராஜனே, நான் தெற்கே சென்று மீண்டும் வருமளவும் வானம் மட்டும் அளாவி இருக்கின்ற உமது சரீரத்தை தனித்து கொண்டிருக்க கடவை என்று ஹிதமாய் சொல்லி அதனை தாழ்த்தினார். பின்னர் பிரம்மனது ஹம்சமாகிய சக்யாதலத்தை அடைந்தார். அதன் உச்சியிலே தமது கமண்டலத்தை வைத்து காவேரியை நோக்கி கூறுகிறார், ஓ காவேரி, உனது உற்பத்தி ஸ்தானமாகிய சக்யாதலத்தை அடைந்தோம். இந்த கமண்டலத்திலிருந்து புறப்படுவதற்கு ஏற்ற சமயம் சொல்லுகிறேன். அந்த லக்னத்திலே இந்த மலையில் இருந்து நதியாக புறப்படலாம் என்று உரைத்து தனது சிஷ்யர்களை நோக்கி கூறுகிறார், ஓ சிஷ்யர்களே, இந்த கமண்டலத்தில் இருக்கும் காவேரியை யான் வருமளவும் கவனமாய் பார்த்து கொண்டிருங்கள் என்று உரைத்து அதன் அருகிலே உள்ள ஸ்வர்ணமுகி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதற்கு புறப்பட்டு சென்றார். கமண்டலத்தில் இருந்த காவேரியும் தன்னுள் நமது கணவரானவர் நம்மை எப்பொழுதுதான் நதியாக பெருகும்படி கட்டளையிடுவாரோ தெரியவில்லை. அவர் எத்தனை நாள் சென்றாலும் நாம் புறப்படலாம் என்று வாக்கு அருளுவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை சற்றே குறைந்து வருகிறது. சுபலகணமானது தற்சமயம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னமே நம்மை நோக்கி, நீ சக்கியமலை அடைந்ததும் நதியாக பெருகலாம் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவின்படி நாம் நடப்பதினால் கணவன் வார்த்தை மீறி நடந்த தோஷம் ஏற்படாது என்று நினைத்து சுபலக்னம் ஆரம்ப நேரத்தில் வெளிப்புறப்பட தீர்மானித்தால், அது சமயம் பிரம்மதேவரானவர் அன்னத்திலே ஏறி அனைத்து தேவர்களுடனும் சக்ஷகிரை அடைந்தார். ஸ்வர்ணமுகியில் ஸ்நானம் செய்தும் ஜபம் பண்ணும் காலத்தில் அங்கு ஸ்ரீ ஹரியானவர் ஆமலகம் என்று சொல்லக்கூடிய
நெலிமரமாய் தோன்றினார். இதனை கண்ணுற்ற பிரம்மதேவர் அந்த ஹம்சமாகிய ஹரியை தியானித்து அதன் அருகிலே சென்றார். திடீரென அம்மரமானது மறைந்து ஹரியை தோன்றி காட்சியளித்தார். உடனே வானத்தில் அசரீரி வாக்கு உண்டாயிற்று. ஓ பிரம்மனே, இங்கு ஹரியானவர் ஆமலகமாக ஹம்ச மரமாக மாறியிருக்கிறார். இவரை நீ ஆராதிக்க கடவை என்று கூற, உடனே அசரீரி வாக்கை கேட்ட பிரம்மதம் மறுபடியும் மர உருவம் கொண்ட பகவானுக்கு தனது சங்கிலே கொண்டு வந்த பிரஜா தீர்த்தத்தை கமண்டலத்தில் சேர்த்தும் அதை மீண்டும் சங்கிலே வார்த்து அந்த ஆமலகம் என்று சொல்லக்கூடிய நெல்லி மரத்திலே அடியிலே திருவடியாக அபிஷேகம் செய்தும் புனித புஷ்பங்களாலும் துளசீதலங்களாலும் அர்ச்சித்தார். பல்வேறு ஸ்தோத்திரங்களை கூறினார். அது சமயம் அசரீரி வாக்கு மீண்டும் சொன்னதாவது: ஓ காவேரி, இப்பொழுது பிரம்மதேவரானவர் பிரஜா தீர்த்தத்தை காயத்ரி ரூபமாய் உள்ள சங்கிலே வார்த்து விஷ்ணுவனுடைய ஹம்சமான நெல்லிமரத்தின் பாதஸ்தானத்தில் அபிஷேகம் செய்கின்றார். இன்றைய தினம் தற்சமயம் துலாவிஷு புண்ணியகாலம் ஆகையால் நீயும் கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு பிரஜா தீர்த்தத்துடன் சேர்ந்து எம்பெருமானுடைய பாத திருவடை தாமரையிலிருந்து உற்பத்தியான தீர்த்தத்துடன் சேர்ந்து நதி ரூபமாய் புறப்பட கடவை என்று கட்டளையிட்டது. இந்த அசரீரி வாக்கை கேட்ட காவேரியும் மிகவும் ஆனந்தமுற்றார். அந்த சந்தோஷ சாகரத்திலிருந்து கமண்டலத்திலிருந்து புறப்பட அந்நேரத்திலே அநேக புண்ணிய நதிகளும் அந்த காவேரியுடன் சேர்ந்தது. சக்யா மலகத்திலிருந்து காவேரியானவள் நதி ரூபணியாய் புறப்பட்டாள். அது சமயம் இந்திரனும் மேகங்களை ஏவி மழை பொழிய செய்தார். அதனால் காவேரியும் அதிக நீரூற்றுடன் பிரவாகித்தால் இந்நேரம் ஸ்நானம் செய்ய போன அகசியரும் திரும்பி வந்து பார்க்க கமண்டலம் கீழே உருண்டு கிடப்பதையும் காவேரி இல்லாதிருப்பதையும் பார்த்து சற்றே சிரமடைந்தார். சீடர்களை நோக்கி கூறினார். அவர்களும், சுவாமி, நாங்கள் மழைக்காக மரத்தின் அடியில் ஒண்டியிருந்தோம். அத்தருணத்திலே காவேரி தானே நதியாய் பிரவாகித்தாள். யாங்கள் எம்மால் கூடிய மட்டும் அவளை போக வேண்டாம் என்று தடுத்தோம். அவ்வார்த்தைகளை கேளாது நான் நதியாக செல்லுவது உங்களுடைய குருவுக்கு பிரியம்தான், அவர் உங்களை கோபிக்க மாட்டார் என்று சொல்லி வெகு வேகமாய் புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று கூறினார்கள். ஆக்னேய புராணத்தில் துலாக்கார் மகத்துவத்தில் 25வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரிவோம் தசத்.